வறட்டு இருமல் சளி இருந்தால் கண்டிப்பாக நண்டு வாங்கி உடனே சூப்பு வச்சு கொடுங்க. நண்டு சளி இருமலுக்கு ரொம்ப நல்லது. அதுவும் இந்த மெத்தடில் செஞ்சு கொடுக்கும்போது வேணும் வேணும்னு கேட்டு வாங்கி சாப்பிட்டுட்டே இருப்பாங்க. ஒரு 15 நிமிஷத்துலேயே இந்த நண்டு சூப்பை குயிக்காக ஈஸியாக ரெடி பண்ணிடலாம். ரொம்ப ஹெல்த்தியான இந்த நண்டு சூப்பை எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இதுக்கு ஃப்ரெஷ்ஷாக ஒரு மசாலா பேஸ்ட் ரெடி பண்ண போகிறோம். அதுக்கு மிக்சர் ஜாரில் ஒரு டேபிள் ஸ்பூன் மிளகு சேர்த்துக்கோங்க, ஒரு டீஸ்பூன் ஜீரகம், 4 துண்டு இஞ்சி, அது கூட ஒரு 10 பல் உரித்த பூண்டை சேர்த்துக்கோங்க. இந்த பேஸ்ட்டுக்கு சின்ன வெங்காயம் சேர்த்தே செய்யுங்க. ஒரு 10 சின்ன வெங்காயத்தை சேர்த்துருக்கேன். இதை கொரகொரப்பாக அரைச்சி எடுத்துக்கலாம். நீங்கள் நல்லா ஸ்மூத் பேஸ்ட்டாக அரைக்கிறதுனாலும் அது உங்களோட விருப்பம்தான். குக்கரில் 2 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் சேர்த்துக்கோங்க. அது கூட ஒரு கொத்து கருவேப்பிலை சேர்த்து தாளித்து 2 பெரிய சைஸ் வெங்காயத்தை பொடியாக கட் பண்ணி வச்சுருக்கேன். அதையும் சேர்த்து நல்லா வதக்கி எடுத்துக்கலாம். நம்ம சேனலில் நண்டு வச்சு நிறைய ரெசிபி அப்லோட் பண்ணியிருக்கோம். அதோட லிங்க்கெல்லாம் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். தேவைப்படுறவங்க செக் பண்ணி பாருங்கள். இப்போ அரைச்ச பேஸ்ட்டை சேர்த்து நல்லா வதக்கி எடுத்துக்கோங்க. இப்போ வைக்க போகிற சூப்புக்கு நம்ம அரைச்ச பேஸ்ட்டு எல்லாமே கரெக்டாக இருக்கும். அதனால் எல்லாத்தையும் சேர்த்து நல்லா பச்சை வாசனை போகிற வரையும் வதக்கி எடுத்துக்கலாம். மசாலாவோட பச்சை வாசனை போன பிறகு 3 தக்காளியை சின்ன சின்னதாக கட் பண்ணி வச்சுருக்கேன். அதையும் சேர்த்து நல்லா சாஃப்டாக குக் ஆகிற வரையும் வதக்கி எடுத்துக்கோங்க. தக்காளியும் நல்லா வதங்கிடுச்சு. இப்போ 1 டீஸ்பூன் மஞ்சள் தூள் சேர்த்துக்கலாம். தேவையான அளவுக்கு உப்பும் சேர்த்து நல்லா கலந்து விடுங்க. வீடியோ பார்க்குறவங்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. முடிஞ்சால் உங்கள் ஃபேமிலி அண்ட் ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணிவிடுங்க. தக்காளி நல்லா குக் ஆன பிறகு மிக்சர் ஜாரில் கொஞ்சமாக தண்ணி சேர்த்து இது கூட கலந்துக்கோங்க. அடுத்ததாக நண்டை சேர்த்துக்கலாம். நான் சின்ன நண்டாக தான் எடுத்திருக்கேன். சூப் வைக்கிறதுக்கு சின்ன நண்டாக யூஸ் பண்ணி செஞ்சிங்கன்னா டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும். நண்டை இப்போ சேர்த்துடலாம். நண்டை சேர்த்து நல்லா ஒரு முறை கலந்து விட்டுக்கோங்க. அரிசியை 2 தடவை கழுவி ஊற்றிட்டு 3வது தடவையாக கழுவின தண்ணியை எடுத்து வச்சுருக்கேன். இந்த தண்ணியை தான் இப்போ சூப் வைக்க எடுத்துக்க போகிறேன். வெஜிடபிள் சூப்பாக இருந்தாலும் சரி, நான்வெஜ்ஜில் செஞ்சாலும் சரி, நீங்கள் அரிசி கழுவின தண்ணியில் செய்யும்போது டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள். குக்கரை மூடி 3 விசில் வச்சு எடுத்துக்கோங்க. ஸ்டீம் ரிலீஸ் ஆனதும் ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். நல்லா சூப்பரான ஹெல்த்தியாக ஒரு சூப் ரெடி ஆகிடுச்சு. இந்த சூப்பை உங்கள் வீட்டில் சளி இருமல் உள்ளவங்களுக்கு மட்டும் இல்லை, நார்மல் டேஸில் கூட இந்த சூப் வச்சு கொடுக்கலாம். எல்லோரும் லைக் பண்ணி சாப்பிடுவாங்க. கடைசியாக கொஞ்சமாக கொத்தமல்லி தழை தூவிக்கோங்க. நல்லா டேஸ்டியான நண்டு சூப் ரெடி. இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.